சேலத்தில் வைரக்கல்லை விற்பனை செய்து தருவதாக கூறி 20 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வசிக்கும் பிரபு என்கிறவர் தனக்கு சொந்தமான 20 லட்சம் மதிப்புள்ள வைரக்கல்லை விற்பனை செய்து தருவதற்காக விருதுநகரைச் சேர்ந்த மணிமாறன் என்பவர் ஒப்பந்தம் செய்துள்ளார். ஒப்பந்தப்படி வைரக்கல்லை வாங்கிக் கொண்ட அந்த நபர் வைரத்தை விற்ற பிறகு பணத்தை உரிமையாளரிடம் தராமல் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக வைரத்தின் உரிமையாளர் பிரபு சேலம் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு மோசடி செய்த மணிமாறனை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியுள்ளனர். சென்னை சூளைமேட்டில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தவறி விழுந்து பெண் உயிரிழந்த விவகாரத்தில் மாநகராட்சியிடம் காவல்துறை அறிக்கை கோரியுள்ளது. சூளைமேட்டில் திறந்த நிலையில் இருந்த வண்டல் மண் பாலத்தை மரக்கட்டைகளால் மூடியதால் தீபா என்ற பெண் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதனை அலட்சியமாக மூடியது யார் என தெரியப்படுத்துமாறு மாநகராட்சியிடம் போலீசார் அறிக்கை கேட்டிருக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காலணி வாங்குவது போல பேச்சு கொடுத்து செல்போன் திருடும் மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை பஜார் வீதியில் தனிநபர் ஒருவர் காலணி விற்பனை கடை நடத்தி வருகிறார். அங்கு காலணி வாங்குவது போன்று பேசிக்கொண்டே கடையின் உரிமையாளரின் விலை உயர்ந்த செல்போனை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து கடையின் உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.